வணக்கம் வணக்கம். சென்னை டு கோதாவரி சர்க்கார் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் மரியா. இப்போ நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ஏறுறதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஏசியில் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த லோக்கல் ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வருது பாருங்கள். தாம்பரம் போட், தாம்பரம். இங்கேருந்து தான் நம்ம, அதாவது காக்கிநாடா சர்க்கார் எக்ஸ்பிரஸில் நம்ம கோதாவரி, அதாவது கோதாவரின்னா கோதாவரி நதி இருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அதாவது ராஜமந்திரி என்ற இடத்துல இந்த கோதாவரி நதி இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம பயணம் மேற்கொள்ள போகிறோம். ட்ரெயின் வருது, அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணானாங்க. ட்ரெயின் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. சூட்கேஸ் தள்ளுறவங்க சூட்கேஸ் தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதாவது எங்கெங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓடியாந்துட்டாங்க. பிளாட்ஃபார்ம் 4 வந்திருக்குன்னு சொன்னவன் 4க்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அது வருது பாருங்கள். நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துச்சு. இப்போது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் ஒரு 3 போயிடுச்சுங்களா. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டினரி இது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் ஸ்லீப்பருங்க வருது. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட் வரும். ஏசி கம்பார்ட்மெண்ட்டு நம்ம தேர்ட் ஏசி புக் பண்ணதுனால ஸோ நம்ம தேர்ட் ஏசி போகிறோம். அவங்க ஓடுறாங்க பாருங்கள். அந்தந்த கம்பார்ட்மெண்ட் அவங்க புக் பண்ண கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. நான் நிற்கிறது கரெக்டாக தேர்ட் ஏசி எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம நிற்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்பர் 1 போகுது பாருங்கள். அதாவது அது ஏசி, ஃபஸ்ட் ஏசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு ஏசி வருது பாருங்கள். 4 5 4 இப்போ நமக்கு வர்றது 3 வருது பாருங்கள். நல்லா பாருங்கள். ஏசி அதுதான் 3. அதுதான் எந்த இடத்துல தான் நம்ம ஏற போகிறோம். அதாவது 72வது இருக்கை. ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம் மக்களே. நேராக இப்போ எக்மோர் தாண்டதுமே நம்ம அவ்வளோவா ட்ரெயின் பயணத்தை காட்ட தேவையில்லை. நமக்கு வந்து ஃபோக்கஸ் எது தெரியுமா? கோதாவரி ஆறு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. நானும் எப்போவோ வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் போய் பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுங்கெல்லாம் கிராஸ் பண்ணுறோம். ரயில்வே ஸ்டேஷன்கள்லாம் அவெல்லாம் நான் எடுக்கல படம். எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பெரும்பாலும் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ரினியூவல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, மறுசீரமைப்பு பணிகள். அதாவது இந்த எக்ஸ்காவேட்டர் போடுறது, அதாவது பிரிட்ஜ் இதில் ஏறுற மாதிரி, நடக்காமல் ஏறி போகிற மாதிரி, அப்படி மாதிரி எக்ஸ்காவேட்டர் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நடந்துட்டு. இப்போ நம்ம கோதாவரி கிட்ட வந்துட்டோம். எங்கே தெரியுங்களா? கோதாவரி நதி. இதுதான் நம்முடைய ஃபோக்கஸ். பக்கத்தில் பாருங்கள், அவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குங்க. ஆந்திராவில் இருக்கிற ராஜமந்திரி மாவட்டம். அதாவது ராஜமந்திரின்றது பார்த்தீங்கன்னா ராஜா மகேந்திராவரம் அப்படின்னு தான் அது பேர். ஆனால் ராஜமன்றின்னு கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த நதியை நோக்கி நம்ம போகிறோம். எவ்வளோ பெரிய நதி என்ன பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குங்க நதியை பார்க்குறதுக்கு. எப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்கள் அங்கங்கே தீவுகள் இருக்குங்க நதியில். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கிலோமீட்டர் நீளம் இருக்குங்க. அதாவது இந்தியாவிலேயே பெரிய மேம்பாலத்தில் இது ஒரு மேம்பாலம். அதாவது இந்த கோதாவரி நதி வந்து பார்த்தோன்னா அதோட வரலாறு, மகாராஷ்டிரா நாசிக் என்ற மாவட்டத்தில் திரிம்பகேஸ்வர் அருகே உள்ள பிரம்மகிரி என்ற மலையில் உற்பத்தி ஆகுதுங்க. இது இதோட நின்று இல்லை, அடுத்து வருது பாருங்கள். இது நடுவில் வந்து ஒரு தீவு மாதிரி இருக்குது. அடுத்து மறுபடியும் இதை விட பெருசாக இருக்கும். நீட்டாக கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இல்லையா. திரிம்பகேஷ் அப்படின்ற இடத்துல இது இருக்குது. அதாவது பிரம்மகிரி மலையில் இது ஸ்பாட் எந்த இடத்துலன்னா திரிம்பாக் அப்படின்னு, அது தோற்றம் வந்து திரிம்பாக்ன்ற இடத்துலேருந்து இது வரும். அது நாசிக் மாவட்டத்திலேருந்து அப்படியே வருது பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ் இந்த 3 மாநிலங்களும் அது கிராஸ் ஆகிட்டு வரும். தெலங்கானா இந்த 3 மாநிலங்களில் கிராஸ் வரும். தெலங்கானா அது என்னன்னாக்கா பிரம்மபுத்திரா அந்த ராஜமந்திரி என்ற அந்த நதியின் மேலே பெரிய மேம்பாலங்க. இது எவ்வளோ பெருசு இருக்குன்னா அவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ நம்ம சென்னை டு கோதாவரி தான் போகிறோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம போகிறது வந்து காக்கிநாடா. ஆனால் நான் வந்து கோதாவரியில் இறங்கிட்டேன். அவ்வளோ பெரிய ஒரு நல்ல பார்க்குறதுக்கு அவ்வளோ இருமையாக இருக்குங்க. அது பாருங்கள், அவ்வளோ தண்ணியை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆறு. அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது கிட்ட போய் அது பாருங்கள். அந்த போட்டில் 3 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் இன்னொரு போட் இருக்குது பாருங்கள். அது வந்துக்கிட்டு இருக்கு. அதை வலையை போட்டு இழுத்துட்டு இருக்கிறாரு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அது பாருங்கள். ஏன்னா ஸ்பீடாக வண்டி அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோவா அந்த கம்பிகள் எல்லாம் குறுக்க வருது. மீன் பிடிக்கிற இடம் பாருங்கள் எவ்வளோ தூரமாக இருக்குது, எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். இந்த கோதாவரி நதி, இந்த கோதாவரி நதி வந்து மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆந்திரா, தெலங்கானா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியாக போயிட்டு அதாவது வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. அதாவது மொத்தம் 910 மைல். அதாவது நம்ம கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா 1465 கிலோமீட்டருங்க நீளம். அவ்வளோ நீளம். வந்துட்டோம், ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் பாருங்கள்.
ரயில்வே ஸ்டேஷனோட பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. அப்பா பாருங்கள், பக்கத்தில் இந்த கூட்ஸ் வண்டிங்கெல்லாம் நிற்குது பாருங்கள். அந்த சைடில் இரும்பு இதெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க, நிற்குது. அவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். நான் காமிக்கிற மாதிரி அந்த கோதாவரி போர்டுன்னு ஒரு போர்டு வரும். கோதாவரி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம அங்கே லாஸ்ட்டில் இருந்ததுனால இங்கே வந்து அங்கே ஃப்ரண்ட்டில் இருந்தால் இங்கே லாஸ்ட் அது கோதாவரின்னு போட்டு தெலுங்கில் போட்டிருக்கு பாருங்கள், கோதாவரி அப்படின்ட்டு. நல்லா அப்போ அந்த காலத்தில் கட்டினதுனால அந்த சிமெண்ட் இருக்கைகள் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். முல்ல வந்து நிற்குது. இப்போ நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக இங்கே இறங்கலை, நான் காக்கிநாடாவில் இறங்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா, சார் நம்ம கோதாவரியில் இறங்கிடலாம் அப்படின்ட்டு கோதாவரியில் இறங்குறேன். பாருங்கள், எல்லாம் விற்கிறவங்க எல்லாம் உடனே ஓடி வர்றாங்க ஒவ்வொருத்தரும். நல்ல ஒரு இடங்க கோதாவரி, நல்ல ஒரு சில்லாக இருக்குது. பக்கத்துலேயே ஆறுன்றது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குது அந்த இடம் முழுசாக. அந்த B3 பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம இறங்கணும். இறங்கிட்டு நம்ம சூட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்காகவே வந்தோம். ஒரு சின்ன பயணம் மேற்கொள்ளன்றதுனால தான் இந்த சர்க்கார் எக்ஸ்பிரஸில் இங்கே வந்தேன். ஒரு மாதிரி இட்லி விற்கிறாரு, இட்லி சட்னின்றார் அவர். பாருங்கள், நல்லா அழகாக ஜூம் பண்ணி காமிக்கிற பக்கத்தில் போய் பாருங்கள். தேங்க்யூ, நன்றி.